ஹாய், நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன். அதாவது நிறைய பதிவுகள் போட்டிருக்கேன், உங்கள் எல்லாருக்குமே தெரியும்ப்பா. மடப்புறம் காளியை பற்றி நிறைய பேர் இப்போ அவள் கோவிலுக்கு போயின்ட்டுருக்கா. ஏன்னா எனக்கு ஹாப்பியாக இருக்குது, நேக்கு அந்த புண்ணியம் எனக்கு உண்டு. இப்போ நம்ம நல்ல காரியம் பண்ணுறோம் அப்படின்னாலும் யார் மூலியமாவது அந்த புண்ணியம் முதல்ல அவள் யார் சொல்லித்தராளோ அவளுக்கும் அதில் பங்கு கண்டிப்பாக இருக்கும். அந்த மாதிரி நான் சொல்லி நிறையா பேர் போயிருக்கா, நிறைய பேருக்கு நல்லது நடந்திருக்கு அப்படிங்கிறத கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எதுக்கு இதை சொல்கிறேன்னா, நிறைய பேர் வந்துட்டு இன்னுமே எப்படி வேண்டிக்கிறது மாமி, நான் என்ன சொல்லி வேண்டிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கா. ஒன்றுமே கிடையாது. நீங்கள் தள்ளி கிட்ட இருந்தேன்னா டக்குன்னு ஒரு வாட்டி போயிட்டு டைரெக்டாக போய் நல்லா வேண்டிட்டு வந்துடுங்க. உங்களால் எலுமிச்சம்பழம் மாலையோ புடவை எது முடியுமோ அதை பண்ணிவிட்டு வந்துடுங்க. இல்லை விளக்கு ஏற்றிட்டு வாங்க, நெய் விளக்கு. அப்படி இல்லையா, தள்ளி இருக்கேலா நல்லா வேண்டிக்கோங்க. வேண்டிட்டு ஒரு 2 எலுமிச்சம்பழம் கருப்பு இல்லாமல் வாங்கி ஆற்றுல சாமிட்டு வச்சுட்டு முதல்ல உங்கள் குலதெய்வத்துக்கு அந்த காமாட்சி விளக்கு ஆற்றுல இருக்கும் பார்த்தாலும் அதை ஏற்றி வச்சுட்டு 11 ரூபா காசை எடுத்து வச்சுருங்க. வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு 2 எலுமிச்சம்பழத்தை வாங்கி செவ்வாய், வெள்ளி, ஞாயிறு 3 ரொம்ப நல்ல நாள் அந்த மாதிரி வாங்கி வேண்டாம், கருப்பு இல்லாமல் வாங்கி நல்லா அலம்பிட்டு அதை சாமிட்டு அதை வச்சுட்டு 51 ரூபா காசு எடுத்து வைங்கோ. எனக்கு இப்போ உடனே உன் கோவிலுக்கு வந்து உன்னை பார்க்க முடியல, எனக்கு இந்த காரியத்தை சித்தி பண்ணி கூட நான் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் உன்னை நான் வந்து உன் அனுகிரகத்தை நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவள்கிட்ட நல்லா மனசார வேண்டிக்கோங்க. இதை சொன்னாலே போகிறோம். நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், எப்போ வேண்டின்றாலும் நம்ம வேறு ஏதாவது இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கிறோன்னா குலதெய்வத்துக்கு 11 ரூபா காசு எடுத்து வச்சுட்டு தான் அவள் கோவிலுக்கு போவோ வேண்டிக்கவோ பண்ணணும். சரியா? அந்த விளக்கு குலதெய்வத்தோட விளக்கு காமாட்சி விளக்கு தான் குலதெய்வம் வந்து உட்காருதுன்னு சொல்லுவாள். ஸோ காமாட்சி விளக்கை ஏற்றி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா 51 ரூபா காசை எடுத்து வச்சுட்டு நல்லா எலுமிச்சம்பழத்தை நல்லா வாங்கி 2 பழத்தை வாங்கி வச்சுருங்க. அவள் ஆட்டோமேட்டிக்காக ஆற்றுல வந்து உட்காந்துருவோம். ஆற்றுல தெய்வம் வந்து உட்காந்துருத்தோன்னா அப்புறம் எந்தம்மா கஷ்டம் வருமா, வரவே செய்யாது. இன்னும் நான் சொல்லியிருக்கேன் மாமி, அந்த பழத்தை எப்படி நான் என்ன பண்ணுறதுங்கிற வார்த்தையை தயவு பண்ணி கேட்காதீங்க. அது பாட்டுக்கு இருக்கட்டும், அப்புறமா அதை பார்த்துக்கலாம். அப்புறமா அந்த என்ன பண்ணுறது மாமி இப்படி போயிடுது அப்படி அந்த எதுவுமே நினைக்காதுங்க. சாமி வந்து ஆற்றுல உட்காந்துருந்தா நம்ம போன்னு சொல்லுவோமா, அதே மாதிரி தான் அதுவும். ஏன்னா அந்த கண்டெல்லாம் தெய்வ கனிகள், அதுக்கெல்லாம் வந்துட்டு தெய்வ சக்தி ரொம்ப இருக்குது. அது எத்தனை நாள் ஆற்றுல இருக்கோ அத்தனை நாளும் நமக்கு நல்லது தான். எந்த கெடுதலும் எந்த ஒரு திருஷ்டியும் எதுவுமே நம்மளை அண்டாது. ஏன்னா அவ்வளோ பவர் அந்த பழத்துக்கு உண்டு. ஏன்னா அதனால தான் எலுமிச்சம்பழம் மாலையை சாத்தியாச்சுன்னா அவள் பயங்கர சந்தோஷப்பட்டு அவள் நமக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்துருவா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐதீகமே இருக்குது. அதனால தான் அந்த ஐயப்பன், கருப்பர், அப்புறம் இந்த அம்மன், துர்கா இவ எல்லாருக்குமே எலுமிச்சம்பழம் மாலை அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும். அவளுக்கு எல்லாருக்குமே தெய்வத்தோடைய இஷ்டமான கனி அது. ஏன்னா அதுக்கு நிறைய சிறப்புகளும் இருக்குது. அவள் என்ன நம்ம சொல்லிவிட்டு அதை பிடிச்சிட்டு வைக்கிறோம்னா இது அப்படியே அவள்கிட்ட டிரான்ஸ்மிஸ் பண்ணும். அவள் தெய்வத்துக்கிட்ட போய் சேர்த்துரும், பிரபஞ்சம் மாதிரி அதெல்லாம். ஏன்னா அவ்வளோ நல்லது அது. ஸோ நீங்கள் அந்த மாதிரி வேண்டிக்கோங்க. ஆனால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நான் தள்ளி இருக்கேன், முடியலன்னு சொல்லிட்டு நீங்களாவே இழுத்து விட்டுக்காதீங்க. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ. இப்போ கூட சொல்லிட்டு இருந்தா ஒரு மாமி, நான் நினச்ச காரியம் நடந்துவிட்டு இந்த செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி நான் காரை பிடிச்சி நாங்கள் கிளம்ப 2 நானும் எங்கள் ஆத்துக்கு வயசானவா, இத்தனைக்கும் 70 இயர்ஸுக்கு மேலே ஆயிடுத்து 2 பேருக்குமே. பட் ஸ்டில் நாங்கள் 2 பேரும் எப்படியாவது அம்மனை பார்க்கணுங்கிறதுக்காக நாங்கள் காரை பிடிச்சி வரோம் மாமி அப்படின்னு சொல்கிறக்கா கேட்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பிகாஸ் ஆஃப் அந்த மாதிரி நம்ம காரியம் நிறைவேற எடுத்துனா முடிஞ்ச வரைக்கும் நம்ம உடனே அவளை பார்த்துடணும் அப்படிங்கிற இதையும் வச்சுக்கோங்க. அப்படி இல்லையா, நிறைவேறினா தான் வருவேணும். நீங்கள் ஒரு சில பேர் தான் வேண்டிட்டு 1 மாதம் கூட ஆகலை, உடனே சொல்லிட்டா. இப்போ தான் வீடியோ பார்த்தேன்னு சொன்னால், இப்போ தான் நம்ம லேட்டஸ்ட்டாக அவங்க வீடியோவை பார்த்துக்கின்றக்கேன், எனக்கு இந்த மாதிரி நடந்துருத்தோம் அப்படின்னு சொல்லிட்டா. உடனே அவளுக்கு நடந்துருத்தோம். ஏன்னா அவளுக்கு அப்போ நல்ல நேரமும் கூடி அமைஞ்சிருக்கு, அதனால வந்துடுத்தோம். ஸோ நீங்கள் கொஞ்சம் டிலே ஆச்சுன்னா வருத்தப்பட வேண்டாம். நான் நிறையா வாட்டி இந்த வார்த்தையை சொல்லியிருக்கேன். கிரகப்பிழைகள் இருந்ததுன்னா நல்ல காரியங்கள் கொஞ்சம் தடைபடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் அவளை என்றைக்கு உங்கள் தெய்வத்தை நினச்சிக்கிண்டா கண்டிப்பான முறையில் எந்த ஒரு கஷ்டமும் எந்த ஒரு கெடுதலும் கஷ்டமும் நம்மளை அண்டவே அண்டாது. ஏதாவது நானாலும் கொஞ்சம் தள்ளி போகுமே தவிர பெருசாக கண்டிப்பாக நமக்கு எந்த பாதிப்புமே வராது. இன்னொன்று ஜெய் மகாகாளியே சரணம். எனக்கு என்ன சொல்லி வேண்டிக்கான்னு தெரில, நிறையா பேர் கேட்டிருக்கேன். ஜெய் மகாகாளியே சரணம், வடப்புறத்து மாகாளியே சரணம், வடப்புறத்து மாகாளியே சரணம். இந்த மாதிரி நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்களேன். வேறு ஒன்றுமே வேண்டாம், பெருசாக ஒன்றுமே நீங்கள் சொல்ல வேண்டாம். அவளுடைய நாமாவை சொல்லிட்டு இருந்தாலே போகிறோம். வேறு ஒன்றும் பெருசாக சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது. இந்த மாதிரி இந்த 2-3 நாமாவை நன்னா சொல்லுங்க. அப்படியும் உங்களுக்கு ஒரு ஸ்லோகம் மாதிரி சொல்லணுன்றதான் இந்த ஸ்லோகத்தை நீங்கள் சொல்லுங்க. ஓம் காளிகாய சவித்மகே சமசான வாசின்மை தீமகி தன்னோ அகோர பிரச்சோதயாத். ஓம் காளிகாயாசை சவித்மகே சமசான வாசின்மை தீமகி தன்னோ அகோர பிரச்சோதயாத். இது நீங்கள் எவ்வளோ தர முடியுமோ அவ்வளோ தர சொல்லுங்கள். மகாகாளி